விளையாடுவது போல செய்கின்றார். இந்த மலையில தான் வள்ளி வீட்டிலிருந்து நேத்தி வச்சா அப்படியே நிறைவேறுமா? இந்த மலையில இருக்கிற முருகன் எவ்வாறு காட்சிதான் பக்தர்கள் நேர்த்தி செஞ்சிருக்கேன் பாருங்க. இல்லை அருமையான காலை பொழுதில் உங்களை நான் சந்திக்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. அநேகமாக இந்த கருங்கல்ல ஊண்டி படத்தை வச்சுதான் குடிக்கணும். அங்கால அன்னதானமும் குடிக்கணும். குழந்தை இல்லாதவர்களுக்கான குழந்தை பாக்கியம் கரடுமுடரான இந்த நம்ம ஒரு வேண்டிய நண்பர்களுக்கு வணக்கம். மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருந்து வவுனியா மாவட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். வவுனியா பேருந்து நிலையத்தை தாண்டி தற்பொழுது வவுனியா சிதம்பரபுரம் பகுதிக்கு தான் செல்ல இருக்கின்றோம். அங்கு பிரம்மாண்டமாக காட்சி தரும் ஒரு முருகன் ஆலயத்துக்கு தான் செல்ல இருக்கின்றோம். கதிர்காமத்தை ஒட்டி அந்த ஆலயம் இந்த இடத்திலேயும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. அது ஏனென்றால் அந்த ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். வவுனியா சிதம்பரபுரம் பகுதியில் இருக்கிற ஈழத்து பழனி முருகன் ஆலயத்தின் நுழைவாயில தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ளே போகணும். உள்ளே போய் அந்த ஈழத்து பழனி முருகன் ஆலயத்தின் அழகையும் அது அந்த மலைக்குன்றில் எப்படி காட்சி தருதுன்றேன். இன்றைய இந்த தீர்த்தோற்சவம் எப்படி நடக்கிறதுன்றதுன்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போகின்றேன். முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முருகனை தரிசிக்க முந்தி பிள்ளையார் முன்னுக்கு இருக்கிறார் பாருங்க. இதில் தரிசித்து தான் மேலே முருகனை தரிசிக்க ஏறணும். இந்த படியில் ஏற முந்தி, அதாவது மலையில் ஏற முந்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முருகன் சிலை வச்சு பாருங்க. கீழே தண்ணி எல்லாம் வச்சு தண்ணி தொட்டி மாதிரிலாம் கிடக்குது. இதில் முருகன் இந்த ஒரு சிலையில் இந்த இடத்துல காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இது வாயில் படி, அதாவது இந்த கோயிலுக்கு ஏறுவதற்கு முன்னுக்கு இருக்கிற இடத்துல தான் இந்த முருகன் சிலை இருக்குது பாருங்க. இதை விட பிரமாண்டமான சிலை உள்ளே இருக்குது. நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். அருமையான காலை பொழுதில் உங்களை நான் சந்திக்கின்றேன். தற்பொழுது நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வவுனியா ஈழத்து பவனி முருகன் ஆலயத்தில் நிற்கிறோம். இந்த ஆலயத்தின் படிக்கட்டு ஊடாக தற்பொழுது நாங்கள் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலை பொழுது நாங்கள்லாம் இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த தீர்த்த உற்சவமானது மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது. முல்லைத்தீவிலிருந்து இந்த ஈழத்து பவனி முருகன் ஆலயம், இந்த குமரன் இந்த ஒரு மலையில் வீட்டிலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியைத்தான் இன்றைய தினம் முல்லைத்தீவிலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த முருகன் ஆலயம் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் சிறப்பான முறையில் இன்றைய தினம் தீர்த்த உற்சவத்தை கண்டுகளிக்க போகிறீங்க. தொடர்ந்து இருங்கள் எங்களுடன் இணைந்து. இந்த மலையேறதுக்கான படி ஓரளவு செங்குத்து மாதிரி தான் இருக்குது. அதான் சரியான கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் படி தான். இந்த ஆலயத்துக்கு, அதாவது இந்த ஈழத்து பழனி முருகன் ஆலயத்துக்கு ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 250 மீட்டர் உயரம் ஏறணும். இது பார்த்தா இந்த வவுனியா பிரதேசம் மிகவும் ஒரு சிறப்பான முறையில் அருமையான காட்சியாக இருக்கும் பாருங்கோ. இந்த வியூ இப்போவே எப்படி இருக்குன்னு பாருங்கோ. ஏறுறதுக்கு 450 படிகள் இருக்குதான். இதை தாண்டியும் அங்காலயம் படிகள் இருக்கு பாருங்க. மலை பிரதேசம் அருமையாக இருக்குது. 2 வெயில் ஸ்டார்ட் ஆக முந்தி காலமே வந்துட்டோம். அதால் ஓகே. இந்த இடத்துல பாருங்க, முருகப்பெருமான் ஔவையாருக்கு காட்சி தந்தோன்றிருக்கின்றார். அந்த ஒரு சிலையை இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்குது பாருங்க.
இன்னும் ஒரு 100 படி வரும் இருக்கிறது, மேலே ஏறணும். கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு கொஞ்சம் படி இருக்குது, இதையும் தாண்டி மேலே போவோம். கோயில் அடிக்கு வந்துட்டோம். சரியாக 9 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பமாகி 11-12க்கு தீர்த்தோற்சவம் நடைபெறும். இந்த ஒரு மரத்தில் பக்தர்கள் நேர்த்தி செஞ்சுருக்கேன் பாருங்க. இதில் கீழே வேல் எல்லாம் மூண்டி இருக்குது பாருங்க. இந்த வேலையும் வந்து பக்தர்கள் நேர்த்தி செஞ்சுருக்கணும். இல்லை மற்றது கூடுதலாக தொட்டிலும் பிள்ளையும் தான் கட்டியிருக்கணும். ஆனால் இந்த மரம் வந்து கூழா மரம். இப்போ கூழாமலை சீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூழா மரம் என்னென்னு, இந்த கூழா மரம் இருக்குது. இதில் இது இந்த கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிற ஒரு சின்ன கூழா மரத்தில் இந்த நேர்த்திகள் வந்து பக்தர்கள் வச்சிருக்கணும். நான் உங்களுக்கு இந்த கூழா மரத்தின் காயை காட்டுறேன் பாருங்க. இந்த கூழாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த பழுக்கையில் கீழே பழுத்த வடி எல்லாம் இருக்குது. இதான் வந்து கூழாங்காய். இந்த வவுனியா மண்ணுன்ற வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அநேகமாக இந்த வவுனியா இந்த இடம் சிதம்பரபுரம் வந்து ஒரு போர்டர்லாம் நிற்குது. அநேகமாக ட்ரிங்கோ அங்கால அன்றாபுரம் அப்படியே ஒரு போர்டர்லாம் இந்த இருக்குது. ஏன்னா இந்த மலைகள் அப்படியே நீட்டுக்கு இருக்குது பாருங்கள். நீட்டு தொடர்ச்சியாக இதில் 2 காணக்கூடியதாக இருக்குது. ட்ரிங்கோ அன்றாபுர சைட், வவுனியா சைட் இல்லை, அங்கால பக்கம் தான் வவுனியா சைட். இந்த ஈழத்து பழனி முருகன் ஆலயத்தில் இந்த பிரம்மாண்டமான 21 அடி உயரம் இருக்கிற இந்த முருகன் சிலை தான் போன கிழமை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த ஒரு பிரம்மாண்டமான முருகன் சிலை வந்து இந்த கோயிலில் தான் காணக்கூடியதாக இருக்கும். எந்தளவு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 21 அடி உயரம் இருக்கிற இந்த முருகன் சிலை வந்து இந்த வவுனியா ஈழத்து பழனி முருகன் ஆலயத்தில் இந்த மலக்குன்றில் வந்து தற்பொழுது காட்சி தந்து கொண்டிருக்கு பாருங்கள். இந்த காலை நேரம் சூரியன் உதயமாகி தற்பொழுது வெயிலை கொடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த ஒரு காட்சி உங்களுக்கு நான் காட்டி கொண்டிருக்கின்றேன். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அற்புதமான மலை பிரதேசத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள். வவுனியா மண் வந்து இந்த மலையிலிருந்து பார்க்கக்குள்ள இந்த இடத்துல இருந்து அற்புதமாக தெரிகின்றது. இந்த பிரம்மாண்ட முருகன் சிலை இன்றைய தினம் அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. முருகா இந்த கோயிலுக்கு, அதாவது இந்த முருகன் இருக்கும் சன்னிதானத்துக்கு அருகிலேயே வள்ளியும் வீட்டிலிருந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்றாராம். அவ கண்டு ஒரு குன்று வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. தனியாக வள்ளி கண்டே இந்த இடத்துல ஒரு மலை பிரதேசம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இந்த மலைக்குள்ளே நடந்து போய் அங்கால ஏறணும். அந்த இடத்துல தான் அந்த வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி அருள் பார்த்து கொண்டிருக்கிறாரான்னு பார்ப்போம். இல்லாட்டி வள்ளி மட்டும்தான் இருக்கிறாரா என்று போய் பார்ப்போம் பாருங்க. இதுலேயும் வந்து குன்றுகளாக இருக்கின்றது, படிக்கட்டுகள் மாதிரி இருக்கின்றன. அந்த காலத்து இடங்கள், அதாவது பழைய காலத்து இடங்கள் மாதிரி சென்று வரக்கூடிய இடங்கள் மாதிரி இந்த இடம் இருக்கின்றன பாருங்கள். இந்த குன்றுகள் வழியாகத்தான் ஏறி மேலே போகணும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வள்ளி மட்டும்தான் இருக்கிறா போல பாருங்கள். அதுக்கான அது செய்வதற்கான கருங்கல்லால் செதுக்கப்பட்ட விடப்பட்டிருக்கின்றது பாருங்கள். வள்ளி மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றா. தெய்வானைய காண இல்லை, திறந்து விடுவோம்.
கருங்கல்லால் கட்டி இருக்கணும் இந்த இடத்துல கோயில் மாதிரி. முழுமையாக மலைக்குன்றுகள் தான் இருக்கின்றது இந்த இடத்துல. சுற்றி வரலாம், ஆனால் கஷ்டம். சுற்றி வரலாம், ஏற மாட்டியது. இதில் மலை பார்த்தீங்கன்னா பால் சம்புகளோட எல்லாம் பக்தர்கள் வரியின பாருங்கோ. இப்போ தான் அந்த தீர்த்தோற்சவம் நடைபெற காத்திருக்கின்றது பாருங்க. இந்த நேர்த்திகள் எல்லாம் இருக்கின்றது. பக்தர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரியினம். இந்த காலை பொழுது தீர்த்தோற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் ஆரம்பமாக இருக்கின்றது. சரியான கஷ்டப்பட்டு தான் இந்த முருகன் கோயிலுக்கு நேர்த்தி செய்யணும். அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா. முருகனா நேத்தி வச்சா அப்படியே நிறைவேறுமா? எல்லாம் நீங்க எங்க இருந்து வாரியல்? தோணிக்கல்ல இருந்து வரோம். இப்போ தோணிக்கல்ல இருந்து பால் சொம்பு எங்க இருந்து கொண்டு வர? தோணிக்கல்ல இருந்தா இல்ல இல்ல இந்த பக்கத்துல இருந்து நாங்க அந்த பிள்ளையார் கோயிலுக்கு கீழே இருந்து மலையில வருவார்கள். சரி ஏத்தி இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சாலும் அது அந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு. போன வருஷம் எடுத்தீங்களா? தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கதிர்காமம் என்று சொல்லப்படுகின்ற ஈழத்து பழனி முருகன் ஆலயத்தில் வந்து அபிஷேகம் வந்து ஆரம்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தீர்த்த உற்சவம் வந்து சிறப்பான முறையில் நடைபெற காத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மூலமூர்த்தியாக அமைந்திருந்து அருள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த முருகப்பெருமானுக்கான அபிஷேகம் வந்து தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியும், சங்காபிஷேகம் வந்து 108 சங்குகள் வைக்கப்பட்டு அதுக்கான அனைத்து பூஜை வழிபாடுகளும் செய்யப்பட்டு இந்த அபிஷேக நிகழ்வு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நாள் இந்த தீர்த்த உற்சவமானது இந்த ஈழத்து பழனி முருகன் ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் அபிஷேகங்களுடன் ஆரம்பமாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சாமி உள்வீதி வலம் வந்து தீர்த்தமாட இருக்கின்றார். அந்த ஒரு அற்புதமான காட்சி வந்து இந்த மலைக்குன்றில், அதாவது இந்த 250 மீட்டர் உயர மலைக்குன்றில் வந்து நடைபெற காத்திருக்கின்றது. உண்மையிலேயே இவ்வளவு உயரத்தில் வவுனியா மாவட்டத்தில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான காட்சியை
நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன். இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து தற்பொழுது தீர்த்தமாட சுவாமி புறப்பட இருக்கின்றது. தொடர்ந்து எங்களுடைய இந்த காணொலியில் இந்த ஈழத்து பழனி முருகன் ஆலயத்தில் இருக்கிற அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற முருகனுக்கு வந்து தற்பொழுது அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வலம்புரி சங்கின் ஊடாகத்தான் அந்த அபிஷேக நீர் வந்து அந்த முருகனின் சரீரத்தில் படுகின்றது. அந்த அற்புதமான காட்சி பாருங்கள். இந்த மூலமூர்த்தியில் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அபிஷேகம் உண்மையிலேயே பார்க்கிறதுக்கு அற்புதமாக இருக்கின்றது, மெய் சிலிர்க்க வைக்கின்றது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மூலஸ்தானத்தில் பூசைகள் நிறைய பெற்று தற்பொழுது வள்ளி அம்மைக்கு வந்து பூசைகள் நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் எல்லாரும் அங்கே போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மலை ஏறித்தான் போகணும். பாருங்க, அந்த வள்ளி அம்மை ஸ்தானம் இங்கே இருக்குன்னு பாருங்க. தேவஸ்தானம் இந்த இடத்துல தான் இருக்கு. நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன். இந்த இடத்துல தற்பொழுது வள்ளியம்மைக்கு பூசைகள் நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் எல்லாரும் போயினோம். கரடுமுரடான இந்த பாறைகளூடாகத்தான் இந்த வள்ளியம்மையை தரிசிக்க போகணும். இப்போ தற்பொழுது வள்ளியம்மைக்கு வந்து பூசைகள் நடைபெற இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது, பக்தர்கள் கஷ்டப்பட்டு தான் ஏறி ஏறி போயினும். மிகவும் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்டெப் பிசையினாலும் வெளுத்தி விட்டுரும். திருவிழா ஆரம்பித்தது போல் இருந்தது. இன்றையோடு திருவிழா நிறைவு பெறுகின்றது. இன்றைய தினம் பெருமானுடைய அருளாட்சியை பெற்றதுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறார்கள். எங்களுடைய காரியாலயத்தில் அர்ச்சனை பொருட்கள், அர்ச்சனை கூடைகள், அர்ச்சனை பட்டு துண்டுகள், தேங்காய், கற்பூரம், பட்டு, நூல் கயிறுகள், செந்தங்கள் என்பன அங்கு விற்பனையாக शिवसुब्रह्मण्येश्वरः वेदोत्तमः
சுப்பிரமணியேஸ்வர பிரியமான தீர்த்தா திருவார திருப்புராணம் அவதாரிக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னென்றால் இந்த ஈழத்து பவனி முருகன் ஆலயத்தில் வந்து இன்றைய தினம் வந்து மகோத்சவ விஞ்ஞாபனத்தின் தீர்த்தோற்சவம் வந்து சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தீர்த்தோற்சவத்தின் சிறப்பம்சத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதை விட அடுத்ததாக இந்த ஈழத்து பவனி ஆலய முருகன் ஆலயத்தின் சிறப்பம்சத்தையும் ஒரு எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா. இது வந்து 1996ஆம் ஆண்டுக்கு பின்பு இங்கே இருக்கக்கூடிய முன்னோர்கள், அதாவது இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா தேனும் திணையினால் தான் பூஜைகள் ஆரம்ப காலத்தில் நடைபெற்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 நாட்கள் திருவிழா நடைபெற்றது. பிறகு 15 நாட்கள் நடைபெற்று இப்போ 11 நாட்கள் நடைபெற்றது. இதில் என்ன விசேஷம் என்று பார்த்தீங்கன்னா இங்கு வந்து முருகனுக்குரிய விசேட தினங்கள் தான் இங்கு விழாக்கள் கொண்டாடப்படுது. அதில் வந்து கந்தசஷ்டி விரதம், தைப்பூசம், வைகாசி விசாகம், வருடாந்த அலங்கார உற்சவம். இந்த உற்சவத்தை பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தோட இணைந்து இந்த உற்சவம் நடைபெறுகிறது. கதிர்காமத்தில் இந்த தீர்த்தம், அதாவது 30ஆம் தேதி இங்கேயும் அந்த தீர்த்த உற்சவம் வந்து நடைபெறுகிறது. இந்த தீர்த்த உற்சவம் என்பது எங்களுடைய திருவிழாவினுடைய இறுதி நாள், அதாவது இன்றைக்கு வந்து 11ஆவது நாள், 30ஆம் தேதி இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீர்த்த உற்சவம் வந்து மிக முக்கியமாக இந்த காவடி எடுத்து இந்த ஆலயத்தில் வந்து பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டு அனைவரும் வந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்து மிக தண்ணீர்கள் இங்கே தட்டுப்பாடாக இருந்தாலும் எங்களால் முடிந்த அளவு இந்த இடத்துல ஒரு சாதாரண சிறு தாமரை தடாகத்தை அமைத்து அதிலிருந்து வந்து நாங்கள் வந்து இந்த தீர்த்த உற்சவத்தை கொண்டாடுகிறோம். அதோடு சேர்த்து 108 சங்கம் நடைபெறுகிறது. இது வந்து 11ஆவது நாள் வந்து இந்த விசேட பூஜை வந்து விசேடமாக நடைபெற்று வருகின்றது. இது வந்து இதில் நாங்கள் வந்து விசேடமாக பார்ப்பது வந்து என்னவென்றால் இங்கு வந்து முருகன், அதாவது முருகன் வந்து பிள்ளையார் முருகன் வள்ளியுடன் இங்கே காட்சி தருகின்ற எழுந்தருளியில், அதாவது சமேதராக வெளிவீதி சுற்றி உள்வீதிகள் சுற்றி இந்த ஆலயத்தில் வந்து விசேட பூஜைகள் வந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. ஓகே, அதை விட இந்த ஆலயத்தில் அற்புதங்கள் ஏதாவது நேர்த்திகள் நடந்திருக்கின்றது? ஆமாம், நிறையவே நடந்திருக்கிறது. அதாவது வெளிநாடு பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே நேர்த்தி வச்சு வெளிநாட்டு பாக்கியம், திருமண பாக்கியங்கள், மற்றது வந்து அவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கான குழந்தை பாக்கியம், அது மட்டும் இல்லாத அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நேற்று காவடி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பறவை காவடி வந்திருக்குது. அது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் படியேறி வர வேணும். கிட்டத்தட்ட 442 படிகளை கடந்து வந்து தான் அவர்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நேர்த்தியின் கூடாக அவர்களுடைய எண்ணக்கருவுகள் வந்து நிறைவேற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பழமை காலங்களில் கூட கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இடம் என்ற அந்த அளவுக்கு இங்கு வந்து மகத்துவம், அதாவது மூலிகைகள் எல்லாம் சிறப்பாக இங்கே 1000க்கும் மேற்பட்ட மூலிகைகள் இந்த மலையிலே இருக்கின்றன. பல சிறப்புகளை கொண்ட மலையாகவும் இது காட்சியளிக்கிறது. வடமாகாணத்தில் மிக முக்கியமாக உயர்ந்த மலை மீது அமர்ந்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்து வடமாகாணத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டத்திலும் இருந்து பக்தர்கள் வருவார்கள். அதை விட இந்த முருகனுக்கு இந்த சிலை ஒன்று அமைத்திருக்கின்றீர்கள். இப்போ போன கிழமை தான் அது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மற்றும் இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய முருகன் பக்தர்கள் ஊடாக நிதி பங்களிப்பின் ஊடாக இந்த சிலை வந்து இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே பிரம்மாண்டமான காட்சி. வடமாகாணத்தில் இப்படி வன்னியில் எப்படி ஒரு பிரம்மாண்டமான முருகன் சிலை இருக்கின்றது இந்த ஆலயத்தில், அதாவது இந்த இடத்து பழனி முருகன் ஆலயத்தில் தான் உண்மையாக காணக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவிலிருந்து வந்திருக்கிறோம் இந்த ஒரு காட்சியை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா வசந்த மண்டப பூஜை வந்து சிறப்பான முறையில் ஆரம்பமாகி இருக்கின்றது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளவு பக்தர்கள் இந்த காட்சியை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கணும். இந்த ஒரு குறுகிய இடத்துல நிறைய பக்தர்கள் இந்த கொட்டும் வெயிலிலும்
இந்த இடத்துல இந்த முருகப்பெருமானின் அருளை வேண்டி இந்த இடத்துல வந்து அந்த ஒரு காட்சியை வந்து இந்த தீர்த்த உற்சவத்தின் காட்சியை வந்து கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த பூஜை முடிய, அதாவது வசந்த மண்டப பூஜை முடிய முருகப்பெருமான் எழுந்தருளி தீர்த்தமாட புறப்பட இருக்கின்றார். இந்த தீர்த்தமாடும் நிகழ்வு வந்து அருகிலேயே ஒரு சின்ன தொட்டியில் வந்து நிகழ இருக்கின்றது. அந்த அற்புதமான காட்சியை நான் உங்களுக்கு இணைக்கின்றேன். தொடர்ந்தும் இந்த வீடியோவில் இணைந்திருங்கள். இந்த இடத்துல தான் தீர்த்தமாட காத்திருக்கின்றது. முருகப்பெருமான் இந்த இடத்துக்கு தான் வரப்போகின்றார். அந்த ஒரு காட்சி வந்து இந்த இடத்துல தான் நிகழ இருக்கின்றது. இங்கே பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு தொட்டியில் தான் தீர்த்தமாட நிகழ்வு வந்து நடைபெற காத்திருக்கின்றது. வசந்த மண்டபத்திலிருந்து எழுந்தருளிய முருகப்பெருமான் தற்பொழுது தீர்த்தமாடுவதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கின்றார். இதில் பார்த்தீங்கன்னா தீர்த்த உற்சவம் நிறைவிட இந்த கையுடன் வந்து இந்த கொடியிறக்கும் நிகழ்வு வந்து இந்த இடத்துல ஆரம்பமாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியும், அதே கையுடன் இந்த இடத்துல கொடி ஏற்றப்பட்ட இடத்திலே இருந்தே இந்த கொடி இறக்கும் நிகழ்வு வந்து தற்பொழுது இந்த தீர்த்த உற்சவத்திலேயே ஆரம்பமாக இருக்கின்றது.
தற்பொழுது முருகப்பெருமான் தீர்த்தமாடி முடித்து வெளிவீதி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது தீர்த்தம் ஆடிக்கொண்டிருக்கின்ற தற்போது பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான காட்சி வந்து இந்த ஈழத்து பவானி முருகன் ஆலயத்தில் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் எவ்வளவு உயரமான இந்த மலைக்குன்றில் தற்பொழுது இந்த தீர்த்தோற்சவமானது இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான முறையில் வந்து நடந்து கொண்டிருக்குது. இந்த அற்புதமான காட்சியை நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கின்றேன். முருகப்பெருமான் வெளி வீதி வலம் வரும் அந்த அற்புதமான காட்சி வந்து தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள் அருகே மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருகர் சிலை காட்சி தர முருகப்பெருமான் வெளி வீதி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள் அந்த அற்புதமான காட்சி வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மிகப்பெரிய ஒரு மலை பிரதேசம் பாருங்கள் வவுனியா மாவட்டத்தில் சிதம்பரபுரம் பகுதியில் இருக்கிற இந்த மலை பிரதேசத்தில் தான் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மெய் சிலுக்க வைக்கணும். பாருங்கள் திடீரென ஒரு அக்கா விளையாடுவது போல செய்கின்றார்.
வன்னியில வவுனியா மாவட்டம் சிதம்பரபுரம் பகுதியில் அமர்ந்திருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஈழத்து பவனி முருகன், அதாவது சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 450 படிக்கு மேல ஏறி இந்த 250 மீட்டர் உயரம் கொண்ட இந்த குன்றத்தில் அமர்ந்திருக்கும் இந்த குமரனைக்கான பாருங்கள். இன்றைய தினம் நான் வந்திருக்கின்றேன். அந்த அற்புதமான காட்சியை, அந்த ட்ரோன் காட்சியை நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் இந்த பிரம்மாண்டமான 21 அடி உயரம் கொண்ட முருகன் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிங்ஸும் குடிக்கணும், அங்கால அன்னதானமும் குடிக்கணும். மேலே இந்த வெயிலுக்கு தாகத்துக்கு ரிங்ஸ் கரைச்சி கொடுக்க வேண்டிய பாருங்க. இந்த இடத்துல இந்த முருகன் ஆலயத்தில் அதுவும் செஞ்சோன்ட்ருக்கணும். அங்கால அன்னதானமும் கொடுப்படுது. சொப்பினுக்குள்ள வச்சு பாருங்க. இந்த இடத்துல ஓ 25 பேர். அதுல 3 பேர் இல்லை, ஒரு ஆள் வந்து மட்டக்களப்பில், அவரும் இல்லை, நல்ல அவர்தான். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வரும் 9 முருகன் நீங்கள் இப்படி பக்தியா வணங்கி வாரியல்? அப்படி அற்புதம் என்ன நிகழ்ந்திருக்கு உங்களோட காலத்துல? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே? அவரே காட்சி கொடுத்து தான் இந்த இடத்துல கொண்டு அவரை வச்சு இந்த இடத்துல வைக்க சொல்லி காட்சி கொடுத்தது. சொல்ல இயலாதியா. இந்த இடத்துலையும் அன்னதானம் குடிக்கணும் பாருங்கோ. அந்த படியில இருந்து கீழே இறங்கினா பிறகு இந்த இடத்துல தான் அன்னதானம் கொடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஓகே, வணக்கம் ஐயா. இந்த ஈழத்து பவனி முருகன் ஆலயத்தின் வரலாற்றை பற்றி நீங்கள் ஒரு சொல்ல முடியுமா? 1998ஆம் ஆண்டு உருவானது. 6ஆம் மாதம் 11ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 7ஆம் மாதம் 11ஆம் தான் தீர்த்தமாடப்பட்டது. அது ஒரு 21 பேர் கொண்ட ஆக்கள்லாம், 21 பேர் பொதுமக்கள்லாம், இந்த ஊர் பொதுமக்கள், இந்த ஊர் பெருமக்கள், சந்திரபுரம் பொதுமக்கள், மற்ற எதுவுமே கிடையாது, கிராமம் கிடையாது, சந்திரபுரம் தான் இருக்கிற அந்த மக்கள் குடியேற்ற மக்கள். அதை தான் இந்த கோயிலை உருவாக்கினோம். 21 பேர் தான் அதில் சின்ன பெரியாக்கள் எல்லாமே சேர்த்து 21. அதில் பிரதானம் என்னென்றால் மட்டக்களப்பை சேர்ந்த ட்ரைனிங் மாஸ்டர் மேன், அப்போ தனபாலசிங்கம் ஒரு பிரின்சிபல் இருந்தார். அவர்கிட்ட ஒப்படைச்சவங்க கல்லூரியால். அவங்கள்ட்ட இருந்த 3 மாஸ்டர் மேன். அதில் ஒரு கர்ணன் என்று சொல்கிறது, ஒருவர் சிவா என்று சொல்கிறது, ஒருவர் வடிவேலு நாதன் என்று சொல்கிறது. எப்படி உருவாக்கப்பட்டது? அவையெல்லாம் நல்லையாண்டு ஒருத்தர் இருந்தார். இதை உருவாக்குறதுக்கு எங்களை பெரிய வாக்களோடு சேர்ந்து அவர் தான் குருவாக இருந்தார். அவர் கலையாடுவார், பூசாரி குரு கலையாடி ஒரு கல்லு தான் நட்டது செய்தது. கிராம மக்கள்லாம் செய்தது. அதில் பிரதானமாக 2-3 கொடியங்கள் தான் ஊக்கமான. அந்த மலையில் கொண்டே நீங்கள் என்ன செஞ்சீங்கள் அந்த காலத்தில்? சின்ன ஒரு கட்டிடம் தான் கட்டி முருகன் படத்தை தான் வச்சு ஒன்றும் வச்சு முருகன் படம் வச்சு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு கருங்கல்ல ஊண்டி படத்தை வச்சு தான் அதை பூசை பண்ணினது. 11:30 மணி பூசை பண்ணிட்டு நாங்கள் 2 மணி ஜோசப் கேம்ப் ஃபோக்கஸ் தான் அடிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு 3ஆவது வருஷம் வேப்பங்குளம் சாமியம்மா இருக்கிறாங்களோ காளி கோயில். ஓ, காளி கோயில் சாமி. அந்த சாமியம்மா அங்கேருந்து வேல் எடுத்துக்கொண்டு நாங்கள் சின்ன வேல் வச்சிருந்தாங்க. அவன் நல்ல பெரிய மொத்தமான வேல் 1 அடியில் அங்கேருந்து நட யாத்திரையாக கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு வச்சுருவான், அன்பளிப்பு வச்சு திருவிழா ஆரம்பித்து விட்டுருவான்.
அப்போ அவங்கள அந்த நம்பிக்கை நாங்கள் விடக்கூடாது, நாங்கள் செய்யணும் சொல்லுவோம். இப்போ வருஷம் அவருக்கும் அறிவித்த கொடுக்கும். ஆனால் நல்லபடியாக செய்கிறாங்க படியங்க இப்போ செய்கிறது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், இப்போ இதை வந்து இந்த அதாவது நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்னென்னா, அடிப்படை இது உருவாகின விதம் எங்களோட எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் சொல்லிட்டு போகணும். நான் பெருசு அதை உருவாகின விதம் வந்து மறுகக்கூடாது, மாறக்கூடாது. அதான் குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் அதான் இந்த ஊர் மக்கள் சேர்ந்து தான் கொண்டு வச்சது. இப்போ ஒரு நாள் நாங்கள் வச்சுட்டு அடுத்தடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டாங்க, வந்து உருவாக்கினது தான். அதான் இந்த ஊரில் ஒரு கோயிலும் இல்லை. அதான் இந்த முருகன் கோயிலை நீங்கள் உருவாக்கின. இப்போ வந்து பிரமாண்டமான முறையில் ஒரு தயாராகி கொண்டு இருக்கு. ஆனால் தனிப்பட்ட ஒருத்தரால் உருவாக்கப்பட்ட கோயில் இல்லை. இது இப்போ உள்ளவங்க வந்து நாங்கள் தான் இது உருவாக்கணும், நாங்கள் தான் செய்யணும்னா அதுக்கும் காட்டினாங்க. அது பிரச்சனை இல்லை. இது வந்து அப்பன் கொடுக்குற ஒன்று. இது இந்த பொடிகள்லாம் இந்த படம்னா அந்த நேரம் சின்ன பொடியங்கள் அப்படி வந்து உருவாக்கம் தான். ஆனால் அந்த நாள்லேருந்து இப்போ இருக்கிற நிர்வாகத்துக்குள்ள உள்ள பொடியங்களும் அப்படி கூட செய்து கொண்டு வராங்க. மாற்று கருத்து இல்லை. திருவிழாலாம் செஞ்சு அவங்கள தலைமையில தான் நடந்து கொண்டு போகுது, நல்லா செய்கிறாங்க. அதை விட ஐயா இந்த ஈழத்து பழனி முருகன் பேர் முதல் வச்சிருந்தது சின்ன கதிராமம். சின்ன கதிராமம் தான் திருப்பணி என்ன அது கனக பேரை கொண்டு போங்க. முதல் வச்சது நீங்கள் சின்ன கதிராமம். ஆரம்பத்தில் 5 வருஷம் அது இயங்கினாங்க. திருப்பழனின்னு வைப்போம்னு சொல்லி கச்சேரியார் பதிவு பண்ண பிறகு திருப்பழனின்னு வைப்பாங்க. அப்போ கச்சேரியார் தான் சொன்னவங்க ஈழத்து பழனி முருகன் சொல்லி அந்த தான் பதிவில் இருக்கு. உண்மையிலே சின்ன கதிர்காமம் தான் அது. ஏன்னா அங்கே கதிர்காமத்துக்கு போக இல்லாத பக்தர்கள் இந்த இதில் வந்து சொல்லுவாங்க. போடுங்க இடம் சொன்னீங்களே, எங்களுடைய சின்ன கதிர்காமம் திருப்பழனி முருகப்பெருமான். இந்த ஆலயத்தின் வரலாறை மக்களுக்கு கொண்டு வந்து காட்டுறதுக்கு ஓகே, நன்றியா.